ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டு பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுமே லேசாக நிறம் மாறி வாசனை வந்ததும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. கம்மியான குவான்டிட்டிங்கிறனால பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு அரைப்படாது. அதனால் சின்ன ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப்பு துருவன தேங்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா டைட்டாக அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு துருவன தேங்காய் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவு எதுவும் இல்லைங்க. தேங்காய் நல்லா நைஸாக அரைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 7லேருந்து 8 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததும் ஒரு தட்டில் மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 3/4 கப்பு வெல்லம், 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. சுத்தமான வெல்லங்கிறனால நான் டேரெக்டாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு லேசாக தூசு மண் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா வெல்லம் தண்ணியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வடித்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலர்ஸுமே சேர்த்த தேவையில்லைங்க. தேங்காயும் வெல்லமும் நல்லா வெந்து சுருண்டு வரும்போது அதுவே ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலருமே தேவைப்படாதுங்க. பாருங்கள், 5லேருந்து 7 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வறுத்து சேர்த்ததுனால நல்ல திக்னஸ் கிடைக்கும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போது ஒரு 90% ரெடி ஆகிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிரும். மீடியமாக வச்சு கிளறிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நிறையா நெய் தேவைப்படாது. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சைட்லெல்லாம் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் திரட்டு பாலை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.